ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் சாகித்ய அகாடமி விருது தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் பானு அத்தையா. கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சாகித்ய அகாடமி விருது இந்திய மொழிகளில் சிறந்த படைப்புக்காக வழங்கப்படும் உயரிய விருது. சாகித்ய அகாடமி கவிதை, நாவல், சிறுகதை, இலக்கிய ஆய்வுகள் அடிப்படையில் ஆண்டுதோறும் சாகித்ய அகாடமி விருதுகள் வழங்கப்படுகின்றன. 8 கவிதை புத்தகங்கள், 4 நாவல்கள், 6 சிறுகதை புத்தகங்கள், 2 கட்டுரைகள், 1 இலக்கிய விமர்சனம், 1 சுயசரிதை மற்றும் 2 நினைவு குறிப்புகள் ஆகியவை சாகித்ய அகாடமி விருது 2025 வென்றுள்ளன. சாகித்ய அகாடமி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? விடை 12 மார்ச் 1954. சாகித்ய அகாடமி இந்திய அரசினால் 12 மார்ச் 1954 தொடங்கப்பட்டது. இந்திய மொழிகளில் வெளியாகும் சிறந்த படைப்புகளை பிற மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடுவது, சிறந்த படைப்புகளை விருது அளித்து ஊக்கப்படுத்துவது போன்ற பல பணிகளை செய்து வருகிறது சாகித்ய அகாடமி. சாகித்ய அகாடமி விருது ஒரு தன்னாட்சி அமைப்பாகும். சாகித்ய அகாடமி விருது முதலில் எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? விடை 1955. தமிழில் முதலில் சாகித்ய அகாடமி விருது 1955ஆம் ஆண்டு ராபி சேதுப்பிள்ளை அவர்களின் தமிழ் இன்பம் என்ற கட்டுரை தொகுப்புக்கு வழங்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது தமிழ் மொழி பிரிவில் யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? விடை சா. தமிழ்ச்செல்வன். 2025ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது எழுத்தாளர் தா. தமிழ்ச்செல்வன் எழுதிய தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற இலக்கிய விமர்சன நூலுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025 சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா. தமிழ்ச்செல்வன் நூல் எது? விடை தமிழ் சிறுகதையின் தடங்கள். தமிழ் சிறுகதையின் தடங்கள் எனும் நூல் 1913 to 1970 வரையிலான தமிழ் சிறுகதை உலகின் பரிமாண வளர்ச்சியை விரிவாக ஆராயும் 900 பக்கங்களுக்கு மேலான ஒரு முக்கியமான ஆவணமாகும். இந்நூல் தமிழ் இலக்கிய வரலாற்றில் சிறுகதைகளின் வேர்கள், போக்குகள் மற்றும் படைப்பாளிகள் குறித்து ஆராய்கிறது. 2025 சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா. தமிழ்ச்செல்வன் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? விடை தூத்துக்குடி. சா. தமிழ்ச்செல்வன் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிக்கு அருகில் உள்ள நாகலாபுரத்தைச் சேர்ந்தவர். சாகித்ய அகாடமி விருதுடன் வழங்கப்படும் பரிசு தொகை எவ்வளவு? விடை ரூபாய் 1,00,000. சாகித்ய அகாடமி தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? விடை புதுடெல்லி. எத்தனை மொழிகளில் வெளியாகும் சிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு ஆண்டுதோறும் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படுகிறது? விடை 24 மொழிகள். இந்திய அரசமைப்பின் 8வது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள 22 மொழிகள் பிளஸ் ஆங்கிலம், ராஜஸ்தானி. தமிழில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நபர் யார்? விடை ராபி சேதுப்பிள்ளை. தமிழ் இன்பம் என்ற நூலுக்காக 1955ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார். தமிழில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? விடை ராஜம் கிருஷ்ணன். வேருக்கு நீர் என்ற நூலுக்காக 1973ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார். சமீபத்தில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் 2025ஆம் ஆண்டு சா. தமிழ்ச்செல்வன் நூல் தமிழ் சிறுகதையின் தடங்கள், 2024ஆம் ஆண்டு ஏ.ஆர். வெங்கடாச்சலபதி
நூல் திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சி.யும் 1908. 2023ஆம் ஆண்டு தேவி பாரதி. நூல் நீர்வழி படுவும். 2022ஆம் ஆண்டு மு. ராஜேந்திரன். நூல் காலாபாணி. 2021ஆம் ஆண்டு அம்பை சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை. 2020ஆம் ஆண்டு இமயம். நூல் செல்லாத பணம். 2025ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற மற்ற மொழி எழுத்தாளர்கள்: அசாமீஸ் தேவப்ரத் தாஸ், பெங்காலி பிரசூன் பந்தோபாத்யாய், ஆங்கிலம் நவதேஜ் சர்மா, குஜராத்தி யோகேஷ் வைத்தியா, ஹிந்தி மம்தா காலியா, கன்னடா அமரேஷ் நுகடோனி, மலையாளம் என். பிரபாகரன், மராத்தி ராஜு பாலிஸ்கர், தெலுங்கு நந்தினி சித்தா ரெட்டி, ஒடியா கிரிஜா குமார் பாலியர் சிங். நண்பர்களுக்கான கேள்வி: 2025ஆம் ஆண்டுக்கான 60வது ஞானபீட விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.